அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சுவாமி ஜோதிடர். காரக ஜோதிடம் இந்த எண்கிடம் சுயமாக உருவாக்கப்பட்டது. இது சுயமாக உருவாக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. வார்த்தடிப்பு தான் ஜோதிடமும் சொல்லப்பட்டு வருகிறது, ஜோதிடமும் சொல்லப்பட்டு வருவது வார்த்தடிப்பு தான். ஒவ்வொரு சாணத்த அடிப்படையில் தான் ஜாதக பலன் அமைந்துள்ளது. அதான் இந்த எண்கிணிதம். அப்போ அறிக்கை என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணு 1 9 7 5 தான் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. இப்போ அறிக்கை 4ஆம் இடம். அறிக்கை 4ஆம் இடம் என்றால் அது தோஷமான எண்ணு தான். அப்போது அறிக்கை தாக்கல் செய்கிறாங்களே அதுதான். ஆனாலும் தான் அந்த அறிக்கை 4ஆம் இடமாக இருப்பதாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்யும்போது பல விமர்சனங்கள் எழுவது என்ற காரணமே அதான். ஆனால் அறிக்கை 4ஆம் இடம். அடுத்தது நெருக்கடிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2 5 7 1 6 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ நெருக்கடிக்கு 3ஆம் இடம். நெருக்கடி 3ஆம் இடத்தை குறிக்கின்றது. அடுத்தது தேர்தலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8 9 7 1 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ தேர்தல் என்ற ஒரு வார்த்தைக்கு 7ஆம் இடம். தேர்தல் பாருங்கள் 7ஆம் இடத்தில் வருகிறது. ஒரு வார்த்தை அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. தேர்தல் நேரத்தில் பல ஜோதிடர்கள் கணிப்பு சொல்கிறாங்க. அந்த கணிப்பு என்பது 7ஆம் இடத்தை வச்சு அவங்க சொல்ல கிடையாது. அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது அதை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் நியூமராஜி பிரகாரம் அவருக்கு இந்த தேதிக்கு இந்த விதி இந்த எண்ணை வச்சு தான் இவர் இப்படி ஜெயிப்பார், இவர் தோல்வியடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தமிழ் எண்ணிக்கை பிரகாரம் தேர்தல் 7ஆம் இடம். அடுத்ததாக போட்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 5 2 6 இதெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ போட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4ஆம் இடம் வருகிறது போட்டி. அப்போ அறிக்கை 4ஆம் இடம், போட்டி 4ஆம் இடம். அடுத்ததாக வருமான வரிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 5 5 8 9 5 4 இதெல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ வருமான வரியினுடைய விதியில் 9. அப்போ வருமான வரிக்கு 9ஆம் இடம். கடைசி எண் வருது 9ஆவது விதி எண். அடுத்ததாக முடக்கி விடும் என்ற ஒரு வார்த்தைக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய 3 5 7 2 6 7 7 இதெல்லாம் 30 கூட்டாக 37. அதோடைய விதி என்பது 1. அப்போ முடக்கி விடும் என்ற வார்த்தை 1ஆம் இடம். அப்போது 1ஆம் இடத்துக்கு முடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தது சிறப்பான ஆட்சி 5 5 3 7 எழுத்து. சிறப்பான இதுக்கு 8 எழுத்து வருகிறது. அந்த 8 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4 8 6 9 9 8 2 4 இதெல்லாம் கூட்டாக 50. அதோடைய விதி என்பது 5. அப்போ சிறப்பான ஆட்சியை கொடுக்கறது 5ஆவது விதி எண்ணத்தான். அப்போ 5ஆம் இடம் ஒரு மனிதனை நிரூபிக்கப்படுகிறது. சிறப்பான ஆட்சி நடத்துறதுக்கு 5ஆவது விதி எண். 5ஆம் இடம் 5ஆவது மண்டலத்தில் போய் அவங்க ஜெயிச்சு வராங்க. அதாவது சிறப்பான ஆட்சி ஜெயித்தவங்க தான். அப்போ சிறப்பான ஆட்சி கொடுக்குறவங்க 5ஆவது விதியின்காரவங்க தான். அடுத்ததாக வாக்காளருக்கு 5 எழுத்து. 5 எழுத்துக்குரிய எண்ணினா 3 7 8 7 9 இதெல்லாம் கூட்டா 36. அதோடைய விதி என்பது 9. ஒவ்வொருத்தரும் வாக்காளர் விதி என்கிறது 9. அப்போ வாக்காளருடைய விதியின் 9. வாக்காளர்னா ஓட்டு போடுறவங்க. அடுத்து அந்த குறைகளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 3 1 4 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. குறை சொல்கிறது 1ஆம் இடம் தான். அப்போ சிறப்பான ஆட்சி நடத்துறது விதியின் 5. அந்த 1ஆம் இடம் தான் குறைகளும் 1ஆம் இடம் தான் குறைகள் சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த 1ஆவது எண்கிணத்துக்கு குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ குறை என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 3 6. அப்போ குறை விரைய சாணம். குறைகள்ங்கிறது கேந்திர சாணம். அப்போ குறைகள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. குறை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அப்போது குறைகள் சொல்லக்கூடிய விதியின் 1 தான்.
வளர்ச்சி வளர்ச்சிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 7 9 9 4 எல்லாம் கூட்டாக்க 34. அதனுடைய விதி என்பது 7. அப்போ வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு விதியின் 7. அப்போ வளர்ச்சின்னா வளர்ந்துக்கிட்டு வரவனுக்கு பேர் தான் வளர்ச்சி. வளருங்கிறவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறவன் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் வளர்ச்சியை குறிக்கும். அதான் 7ஆம் இடம். அது கேந்திர ஸ்தானம் வருகிறது. ஆனால் சுனாமி அடுத்தது சுனாமிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 7 2 எல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ சுனாமிக்கு வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் சுனாமியை உருவாக்குறது. சுனாமினா அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சுனாமினா கடல்லேருந்து தோன்றக்கூடியது. நிலநடுக்கு எல்லாம் ஒரு சுனாமினே வச்சுக்கலாம். நிலநடுக்கத்துக்கு அது சுனாமின்னு வராது சொல்கிறேன்னா. ஆனால் அந்த சுனாமிக்கு வந்து விதியின் 5. கருத்து கணிப்புக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்கள் தான் 1 5 4 9 1 7 6 2 எல்லாம் கூட்டாங்க 45. அதோடைய விதி என்பது 9. அப்போ கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் தான். அப்போ 9ஆம் இடத்துல வந்து அந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அமைந்து விட்டால் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பு 9ஆம் இடத்துல வந்து சொல்லக்கூடாத கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கருத்து கணிப்பு எடுபடாது. அதனால் வந்து கருத்து கணிப்போட விதியின் 9. ஆனால் அடுத்து ஏன்னா 9 சூரியன் இருந்தாக்கா அவங்க கருத்து கணிப்பெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போ 9ஆம் இடத்துல வந்து சூரியனோ மற்ற ராகோ மற்ற கேதுலாம் இருந்தாக்கா அது பாஸ் ஆகாது. 9ஆம் இடத்துல வந்து இப்போலாம் ஒரு சில கிரகங்கள். ஆனால் வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து கருத்து கணிப்பு சொன்னாக்கா அவங்க வாக்கு வந்து எடுபடாது. அதுபோல் வந்து அடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து கருத்து கணிப்பு சொன்னால் அவங்க வாக்குகள் எடுப்படும். அதுபோல் வந்து சனி 9 இருந்து ஒரு கருத்து கணிப்பு சொன்னாக்க எடுபடாது. அதே போல் ராகு 9ஆம் இடத்துல இருந்து ஒருத்தன் கருத்து கணிப்போ உலக நடப்பு சொன்னாக்கா அது பிரதிபலிக்கும். அதுபோல் வந்து கேதுக்கு கிடையாது. கேதுக்கு 9ஆம் இடத்துல கிடையாது. அதனால் கருத்து கணிப்புக்கு வந்து விதியின் 9. ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துல இருந்து கருத்து கணிப்பு சொல்கிறவங்க வாக்கு வந்து படிக்காது. அதேபோல் வந்து சந்திரனுக்கு அதே தான். இப்படி கருத்து கணிப்பு வந்து ஒரு சாணத்திய அடிப்படையிலே கிரக அந்த 9ஆம் இடத்துல சொல்ல அந்த இருக்கக்கூடிய கிரகில் இருந்து அவங்க கருத்து கணிப்பு சொன்னாங்க எல்லாமே சரியாக இருக்கும். அதனால் வந்து இதான் கருத்து கணிப்புங்கிறது இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஜோதிடர்கள் வந்து கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அந்த விதி அந்த அமைப்பு அவங்க கணிக்கிறது கரெக்டாக இருந்து அப்படியே சொல்லிட்டாக்கா அது அப்படியே நடக்கும். ஆனால் ஆப்போசிட்டாக 9 சூரியன் இருந்து 9 இப்போலாம் இப்போ சில இருக்கக்கூட 9 சந்திரன் இருந்து அவங்களாம் சொன்னாக்கா அது நடக்காது. சொல்லிட்டு தான் இருக்கலாம். அப்புறம் கெட்ட பேர் ஆகிடும். இதான் கருத்து கணிப்பு. அடுத்ததாக செல்வாக்குக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கையிலும் 6 1 3 7 3 எல்லாம் கூட்டாங்க 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ செல்வாக்குங்கிறது 2ஆம் இடம். தனம் வாக்கு இதெல்லாம் 2ஆம் இடம் சொல்கிறாங்க. அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு வருகிறது. 2ஆம் இடம் அந்த 2ஆம் இடமே 11ஆம் இடத்தையும் குறிக்கும். அதான் செல்வாக்கு வந்து 2ஆம் இடத்தை குறிக்கும். ஆனால் அடுத்து வந்து உதிரி என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கள் 3 8 4 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ உதிரிக்கு வந்து 6ஆம் இடம். அடுத்து வந்து நயத்துக்கு வந்து 3 எழுத்து. அப்போ 8 2 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்கிறது 8. நயம் 8ஆம் இடம். ஏன் நயமானா அவ்வளோ கஷ்டப்பட்ட நயமாக அரைக்கணுங்கிறது தான் அந்த 8ஆம் இடம். கரீசான மரீடசானம் வருகிறது. அதனால் ஆதரவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8 7 ஆதரவு 8 7 3 7 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ 7ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகம் இருந்தாக ஆதரவு பெருகும். அந்த ஆதரவாக நன்மைகளை பெருகும். இருக்கக்கூடாத கிரகம் இருந்து செஞ்சாக்கா அவங்களுக்கு ஆதரவு இல்லை. எதுலேயுமே ஆதரவு இல்லை. அவங்க வியாபாரத்துலையும் சரி எதாக இருந்தாலும் சரி ஆதரவுக்கு வந்து ஆதரவு என்ற இடத்துல வந்து ஒன்று குரு குந்தலாம். இப்போலாம் ஒரு கணக்கு இருக்குது. 7ல் வந்து குரு குந்தலாம் அவங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. அடுத்தது பெருகு என்ற வார்த்தைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 3 5 3 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ பெருகு என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 2ஆம் இடம். அடுத்தது சிறுமி 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 4 1 2 எல்லாம் கூட்டாக 7. அப்போ சிறுமிக்கு வந்து 7ஆம் இடம். அடுத்ததாக வந்து வடிவம் கொடுக்கறது 5ஆம் இடம்.
அப்போ வடிவத்துக்கு வந்து 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய தான் 5, 6, 5, 7 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ வடிவம் என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடம். அடுத்து வந்து திரவம். திரவத்துக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரியது 8, 3, 5, 7 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ திரவம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பார்த்து தான் திரவத்தை உருவாக்குறது. திரவம் என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடம். பாதரசம். பாதரசத்துக்கு வந்து 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 7, 7, 3, 3, 7 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ பாதரசம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 9. பாதரசம் 9ஆம் இடம். பாதரசம் கையாலே எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதாவது பாதரசம் அது 9ஆம் இடம். அப்போ வந்து 9ஆம் இடத்து வந்து சாதாரண இதாக நம்ம நினைக்க முடியாது. அதான் சில கிரகங்களில் இருந்து எந்த பொருளால் இப்போ பாதரசத்தை எடுக்கணுமோ அந்த பொருளாக தான் எடுக்கணும். கையால் எடுத்தால் வராது. அதுதான் 9ஆம் இடம். அவ்வளோ பாதரசம் போல் உள்ள எண் நம்பர். அடுத்து வந்து டீசல். டீசலுக்கு வந்து 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் தான் 4, 3, 1 எல்லாம் கூட்டாக்கா 8. அப்போ டீசல் வந்து 8ஆம் இடம். பெட்ரோல் வந்து 5ஆம் இடம். பெட்ரோலுக்கு வந்து 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 2, 8, 1 எல்லாம் கூட்டாக 14. அதோட விதி என்பது 5. அப்போ பெட்ரோல், டீசலோட பெட்ரோல் வந்து கொஞ்சம் நியாயமானது. பெட்ரோலுடைய டீசல் கொஞ்சம் கனமானது. அதான் பெட்ரோல், டீசல். அப்போது பெட்ரோல் எத்தனை பொருள் திரும்பி தயாரிக்கிறாங்க அந்த பெட்ரோல் டீசல். அதுலேருந்து மருத்துவம், அதுலேருந்து என்னென்னமோ தயாரிக்கிறாங்க. ஆனாலும் வந்து அதுலேருந்து மண்ணெண்ணெய் எல்லாமே உற்பத்தி ஆகிறது இந்த இதிலேருந்து. ஆனாலும் வந்து பெட்ரோலுடைய விதியின் 5, டீசலுடைய விதியின் 8. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்கிணிதம், சுயமான உருவாக்கப்பட்ட எண்கிணிதம் மூலமாக இது சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை பாருங்கள், இதுதான் தமிழ் ஜோதிடம். தமிழில் யாருமே இது போல் வந்து சொன்னதில்லை, நான் மட்டும்தான். வேறு யாராவது மேலே நாட்டுக்காரவங்க அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்க, ஓஹோ இன்னும் எவ்வளோ பரபரப்பாக நடந்துருக்குங்க. நான் சும்மா சாதாரண ஏழை, என்னை பார்த்தாலே கருப்பாக இருக்குது, பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தாலே என்ன டக்குன்னு ஆப்பிட்டு போயிடுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதே மேல்நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருந்தாங்க, கங்க்ராலேஷன், வாழ்த்துக்கள், அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு எளியவன், நான் ஒரு சாதாரண மனிதன். இது சொல்லுவது ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நான் சாதாரண மனிதன், வளர விடுங்க. பார்க்குறவங்க யாரும் தள்ளாதீங்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. யூடியூப் சேனல் மூலமாக ஃபார்வர்டு பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.